ஹாய். எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2 இல்லைனா அதற்கு மேற்பட்ட நாடுகள் வந்து அவங்களுக்கு இடையில வர்த்தகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதோட முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா, டேரிஃபை இல்லாமலையும் இல்லைனா வந்து டேரிஃபை கம்மி பண்ணியும் ஒரு ஏற்படுத்துகிற ஒரு அக்ரிமெண்ட் தான் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து நீங்கள் நியூஸ் சேனலில் நிறையவே இந்த டாபிக் பார்த்துருப்பீங்க. இந்தியா வந்து இந்த நாட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அப்புறம் இந்தியா இந்த நாட்டு கூட டீல் சைன் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக இப்போ யூகே கூட சைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இஸ்ரேல் கூட கடந்த வியாழக்கிழமை நவம்பர் 20, 2025 ஸோ டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. 22 வரைக்கும் பியூஷ் கோயல் வந்து அங்கே இருந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு வந்திருக்காரு. இப்போ யூஎஸ் கூடயும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க நியூஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நல்ல ஒரு கான்செப்டாக இருந்தாலுமே இதுக்கு இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து ஒரு சம்திங் ஒரு நாடு கூட வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, ட்ரேட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இங்கேருந்து எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து எக்கச்சக்க ப்ராடக்ட் வந்து இங்கே இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு தக்காளி நம்ம எடுத்துப்போம். அங்கேருந்து தக்காளி வரத்து வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து இப்போ ஃப்ரீ ட்ரேட் ஆகிடுச்சுல, அங்கேருந்து வரக்கூடிய தக்காளி வந்து 1 கிலோ வந்து ₹7 கிடைக்குது. இங்கே உள்ளூர் விவசாயிகள், உள்ளூர் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட், உள்ளூர் ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு இங்கே விற்கிற தக்காளியோட விலை வந்து 1 கிலோ ₹10. இப்போ மக்கள் அங்கேருந்து ₹7 வருது. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு ₹15 இருந்தது. இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால ₹7 கம்மியாகி இங்கே வருது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ மக்களோட பார்வை எங்கே திரும்பும்? எது கம்மியோ அங்கே தான் திரும்பும். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் உள்ள மஹிந்திரா அப்புறம் டாடா கார்ஸ்ல எல்லாமே இருக்குல்ல, எலக்ட்ரிக் கார்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல சேல்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ இந்தியா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியாவுக்கு வந்து சைனா கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி ஆகலை, நான் சொல்கிற உதாரணம் சொல்கிறேன். அப்படின்னா பிஓவிடி கார் இருக்குல்ல, அங்கே உள்ள பிஓவிடி கார்லாம் வந்து இங்கே சீப்பாக கிடைச்சிச்சு அப்படின்னா, இங்கே உள்ள இந்தியாவில் சேல்ஸ் எல்லாமே டவுன்ஃபால் ஆகும். ஸோ இப்படி ஆகுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் அடிபடும். ப்ரொடக்ஷன் அடிபட்டுச்சு அப்படின்னா எங்கே போய் முடியுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாதிக்கப்படும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால அங்கே உள்ள அந்த நாட்டோட அந்த நாட்டோட கம்பெனிஸ் எல்லாமே இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்விரான்மெண்டல் டேமேஜ் அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயே சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்போ நியூஸ் பார்த்தாலுமே எஃப்டிஏ பற்றி போடும்போது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் போடுறாங்க. கண்டிப்பாக பாசிட்டிவ் சைடு எல்லாமே இருக்குது தான். பட் நெகட்டிவ் சைடு போட்டால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வழியில், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கோணத்தில் பார்க்குறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க, ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னா 2 சைடும் பார்க்கணும். ஒரு காயினோட 2 சைடும் நீங்கள் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கலெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த எஃப்டிஏ மூலமாக என்னதான் வந்து வெல்த் ஒரு பாசிட்டிவ் சைடாக இருந்தாலுமே பப்ளிக் ஒப்பீனியனாக போடும்போது வந்து இந்த எஃப்டிஏ வந்து சில அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய வந்து உருவாக்குறதுனால நிறைய ஒரு ட்ராபேக்கை தான் இந்த எஃப்டிஏவை மக்கள் வந்து பார்க்குறாங்க.